அப்பா பேர் துரைசாமி. எங்கள் அப்பா வந்து 1971 77 வரைக்கும் இராணுவத்தில் பணிபுரிஞ்சார். அவர் இராணுவத்தில் பணிபுரியும் போது காலில் குண்டடிப்பட்டு அவருக்கு அங்கேயே வைத்தியம் செய்து நட் சர்ஜரி கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க சார். அதுக்கப்புறம் வந்து அவர் திருமணம் செய்தார். திருமணம் செய்ததுக்கப்புறம் அம்மாவுடைய பேரை அவர் சேர்க்காமல் விட்டுட்டார். அம்மா வந்து ஒரு நோயாளி பேஷண்ட். அவங்க வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பிக்ஸ் வரும். அவங்க எங்கள் அம்மாவுக்கு 65 வயசு ஆகுது, 66 வயசு ஆகுது. அவங்க 2-3 வயசுலேருந்தே மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. 5 வருஷமாக ஒரு கிட்னி பிரச்சனையால் அழுத்தப்பட்டு இருந்தார். கடைசியாக 2001 அவர் கொரோனாவில் இறந்துட்டார் சார். கொரோனாவில் இறந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நாங்கள் அதுக்கப்புறம் 2021 கொரோனா இருந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு பென்ஷன் வரல. கேட்டால் அம்மாவுடைய பேரை வந்து நான்வெட்டியாக சேர்க்கலன்னு சொல்லிட்டாங்க. 43 ஆண்டு காலமாக நான் வந்து ₹1 கூட சம்பாரிச்சு யாருக்கும் கொடுக்கல. அப்போ என்னால் குடும்பத்துக்கு ₹1 கூட லாபமே இல்லை. இன்னி வரைக்கும் லாபம் இல்லை. எனக்கு இப்போ ஒரு விபத்து நடந்து ஒரு 7 இடத்துல எலும்பு முறிவு ஆகிடுச்சு சார். அம்மாவுக்கும் விவரம் தெரியாது. இதை மாதிரி 4 ஆண்டு காலமாக பென்ஷன் வரல. அம்மாவுக்கு பென்ஷன் வரல. அம்மாவுடைய பேரை வந்து அப்பா நாமினேட்டி போடாமல் விட்டுட்டார். நாங்கள் 4 ஆண்டு காலமாக வந்து விழுப்புரம் சோல்ஜர் போர்டு ஆஃபீஸில் நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏடி ஆஃபீஸில் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏடி ஆஃபீஸ்லேருந்து உங்களை போய் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம ஜெயசீலன் சார்கிட்ட, மதிப்புக்குரிய ஜெயசீலன் சார் அவர்கள்கிட்ட முறையிட்டேன். அவர் குறைகள்லாம் கேட்டறிந்து மற்ற அதிகாரிகிட்டலாம் சொல்லி 1 மாத காலத்திற்குள்ளே அரியஸ் பணம் 4 ஆண்டுக்கு உண்டான அரியஸ் பணம் 4,64,000 அரியஸ் பணமும் வந்துடுச்சு. பேங்க்கில் பேசினாங்க. அப்பா வேலை செஞ்ச ஹால்ட்ரி நாசிக் ஆஃபீஸில் பேசி, ஹைதராபாத் நாசிக் ஆஃபீஸில் பேசி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து அந்த 4,64,000 அரியஸ் பணத்தை வர வச்சுட்டாங்க. பென்ஷனும் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடுச்சிங்க. ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர். இந்த அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை 11 மணிக்கு டிஃபென்ஸ், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸிலிருந்து ரிட்டையர் ஆன பென்ஷன்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய குறைதீர்ப்பு முகாம் 64வது வாரமாகும். கிட்டத்தட்ட இதுவரையும் இந்த குறைதீர்ப்பு முகாமில் 1210 பேர் கலந்துட்டுருக்காங்க. அவருடைய குறைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டது. இந்த குறைதீர்ப்பு முகாமுக்கு வரும் பென்ஷன்களின் குறைகள் குறைந்தது 1 வாரத்திலிருந்து அதிகபட்சமாக 1 மாதத்திற்குள் அவருடைய அனைத்து குறைகளும் தீர்க்கப்பட்டுவிடும் என்று உறுதியளிக்கின்றோம். இன்றைய வாரத்தில் ஒரு பென்ஷனர், அதாவது துரைசாமிங்கிற பென்ஷன் வந்து இறந்த பிறகு அவருடைய பென்ஷன் வந்து அவருடைய மனைவிக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் இந்த பென்ஷன் வராமல் இருந்துச்சு. அது என்ன காரணம்னு சொன்னால், 4 வருடமே இராணுவத்தில் வேலை பார்த்து உடம்பு நிலை சரியில்லாமல் அவருடைய மெடிக்கல் போர்டில் இன்வால்வ் பண்ணி வரும்போது அவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவர் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருக்கு குழந்தை பிறந்தது. அதனுடைய குழந்தை மாற்றுத்திறனாளி. அவர் இறந்து போன பிறகுதான் தெரிந்தது அந்த குடும்பத்துக்கு பென்ஷனே வரவில்லை என்று. அதுக்கு காரணம் வந்து இருக்கும் பொழுதே தன்னுடைய மனைவி பெயரையோ தன்னுடைய குழந்தை பெயரையோ அரசாங்கத்துக்கு சொல்லாமல் இருந்துட்டாங்க. அதனால் அவர் இறந்து போன பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய, குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் கிடைக்காமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் 2021 கொரோனா பீரியடில் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு கிட்டத்தட்ட 4 வருடமாக அவங்க பல இடங்களில் அலைஞ்சு பல ஆஃபீஸ்க்கு போயிட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு என்னை வந்து இந்த காஃபி வித் கண்ட்ரோலர் என்று சொல்லக்கூடிய குறைதீர்ப்பு முகாமில் வந்து போன மாதத்தில் வந்து பேசினாங்க. குறைகள் எல்லாம் கேட்டு ஒரே மாதத்துக்குள் அவர்களுக்கு வராது என்று நினைத்து கொண்டிருந்த பென்ஷனை கிட்டத்தட்ட 4,80,000க்கு மேலே வாங்கி கொடுத்துருக்கோம். அரியர்ஸாக நிலுவைத் தொகையாக வாங்கி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மாதந்தோறும் 14,000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும் வகையில் நாங்கள் வந்து ஏற்பாடு செய்து இன்றைய அந்த பிபிஓ என்று சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஆணையை வழங்கியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 64வது வாரத்தில் கிட்டத்தட்ட 1,200க்கு மேலே பென்ஷனர்கள் வந்து நான் வந்து நேருக்கு நேராக பேசி அவருடைய குறைகளை தீர்த்து வச்சிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.